ஹாய் வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் வீட்டிலையே அவன் ஓடிஜிலாம் இல்லாமல் வீட்டில் உள்ள பாத்திரத்தை வச்சு சூப்பரான பட்டர்ஃப்ளை தீமில் ஒரு கேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காண்டி. இதை சின்னமாக ஒரு சல்லடை வச்சுட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு இந்த கேக் இல்லை, எந்த கேக் பண்ணுறதுக்குமே மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம், மெஷர்மெண்ட் கப்பும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அதை பேசிக்காக வாங்கி வச்சுக்கோங்க. கேக் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஃபஸ்ட்டே சலிச்சிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணுறதுக்கு கேக் டின் எடுத்திருக்கேன். இந்த டின்னோட சைஸு 8 இன்ச் எடுத்திருக்கேன். 1 கேஜி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். 1 கேஜிக்கு 8 இன்ச் கரெக்டாக இருக்கும். அதில் நல்லா பட்டர் போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டை அந்த கேக் டின்னோட சைஸ்க்கு கட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையுமே வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சள் கரு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து பண்ண போகிற வேலை நம்மக்கிட்ட இருக்க ஓடிஜி கிடையாது, வீட்டில் உள்ள ஒரு பாத்திரத்தை கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு மூடி வச்சு இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம், சிம்மில் வச்சிடலாம். இனிமேல் நம்ம கேக் பீட் பண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பீட்டெலாம் ரெடி பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி போட்ட கேக் வீடியோவில் இந்த பீட்டரை பற்றி நிறையா கேட்டிருந்தீங்க. இந்த பீட்டரை நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒரு 450 500 இருக்கும். இப்போவும் அதே ரேட்டில் தான் இருக்குது. இதே பீட்டர் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் 4-5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம எடுத்து வச்ச வெள்ளைக்கருவை இந்த பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஸ்டிக் ஃபிக் வர வரைக்கும் பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மைதா எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் சுகர் பவுடர், சீனியை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இல்லாட்டி ஐசிங் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து ஹை ஸ்பீடில் வச்சு சீனி பவுடர்லாம் நல்லா கரைஞ்சிடணும், அந்தளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். பீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க மஞ்சள் கருவை நம்ம ஒன்றா சேர்த்து அதையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் கரு சேர்த்ததுக்கப்புறம் ஓவராக பீட் பண்ண வேணாம், ஸ்பாஞ்ச் ரொம்ப ஹார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையுமே நம்ம ஒரு தடவை ஸ்லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சலிச்சு வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியண்ட்டை இதில் சேர்த்துடலாம். ஒரு மொத்தமாக சேர்த்துறாமல் நம்ம வச்சுருக்க மாவை நான் 2 பேட்சாக பிரித்து சேர்த்துருக்கேன். ஒரு பேட்ச் சேர்த்துட்டு ஒரு தடவை பீட் பண்ணிக்கலாம். ஸ்பீடை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு லைட்டாக பீட் பண்ணால் போதும், ரொம்ப பீட் பண்ண வேணாம். அடுத்த பேட்சையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கடைசியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் பால் நல்லா காய்ச்சிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். போன டைமே இதுக்கு ஆயில் பட்டர்லாம் தேவையில்லையா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கெலாம் தேவையில்லை, நான் பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸ்பாஞ்ச் நல்லா ஸ்பாஞ்சியாக வந்துடும். அது வேணும்னா விருப்பம்தான். பட்டர்னால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பீட் பண்ணிவிட்டு ஓவராக பீட்டர்லேயே பீட் பண்ணாமல் பீட்டரை எடுத்துகிட்டு ஸ்பேட்சில் வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஒரு 2 தடவை நல்லா அடியில் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னில் நம்ம பேட்டரை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உள்ளே நிறையா ஏர் பபிள்ஸ் எல்லாம் லாக் ஆகிருக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றும் போது உள்ளே உள்ள பபிள்ஸ் எல்லாமே மேலே ரிலீஸ் ஆகி வந்துடும். கடைசியாக அதை ஒரு தடவை நல்லா 2-3 டைம் டேப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கேக் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணதுக்கப்புறம் உள்ள பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததா ஆல்ரெடி நம்ம ஹீட் ஆகிட்டு இருக்க பாத்திரத்துக்குள்ளே வச்சு மூடிடலாம். இது சரியாக ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்மில். இந்த கேப்பில் நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட சுகர் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஐசிங் சுகர் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டிலே சீனி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஸ்டிக் ஃபீக் வர வரைக்கும் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்பீடு 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கும். 1 2 3 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி கடைசியில் 7 வரைக்குமே நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் ஃபீக் வந்துடும். இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தை கவுத்திங்கன்னா கூட க்ரீம் வெளியில் விழுகாது. அந்தளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு ஸ்பாஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. அதை இறக்கி அப்படியே கீழே வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். கொஞ்சம் கூட சூடு இருக்க வேணாம். ஆறுனதுக்கப்புறமா கத்தியை வச்சு சைடில் எல்லாமே எடுத்து விட்டு இந்த மாதிரி டிமோல்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஈஸியாக வந்துடும். இது அடியில் நம்ம வச்சுருக்க பட்டர் ஷீட்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி 30 நிமிஷம் வைக்கணும். ஒரு 20 நிமிஷத்துலேயே நம்ம ஒரு தடவை ஓப்பன் பண்ணிக்கலாம். 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாம், கிராக் விழுக்கும். 20-25 நிமிஷத்துக்கு மேலே ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வெந்துருச்சா இல்லையான்னு ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்பாஞ்சை 3 லேயராக கட் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்காக. பாருங்கள், ஸ்பாஞ்ச் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இதை இப்போ 3 லேயராக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன்.
ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு நான் இது கூட சுகர் சிரப் சேர்த்தேன். அதை நான் வீடியோவில் கவர் பண்ண மறந்துட்டேன். 1 கப் சீனிக்கு 2 கப் தண்ணி சேர்த்து சீனி நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த சுகர் சிரப் வந்து இந்த ஸ்பாஞ்சுக்கு மேலே ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம க்ரீம் தடவணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் அதை நான் எடுத்திருக்கேன் வெளியில். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ண போது மட்டும்தான் க்ரீம் மெல்ட் ஆகாமல் இருக்கும். வெளியிலேயே வச்சுட்டிங்கன்னா க்ரீம் டக்குன்னு மெல்ட் ஆயிரும். நம்மளால் ஐசிங் பண்ண முடியாது. இப்போ க்ரீமுக்கு மேலே கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காண்டி நான் ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் இருந்தது, அதை நான் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த லேயர் வச்சு அதே மாதிரி தான் சுகர் சிரப்பு, அதுக்கு மேலே க்ரீமு, அதுக்கு மேலே க்ரஷ்ஷு, இந்த மாதிரி 3 லேயரையுமே செட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே க்ரம் கோட் பண்ண போகிறோம். க்ரம் கோட் பண்ணி ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மெயின் கோட் பண்ணணும். 1/2 hour கழித்து நான் எடுத்து மெயின் கோட்டுமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ரீமை பைப்பிங் கவரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஐசிங் பண்ணிங்கன்னா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம இதை கட் பண்ணி அடுத்து பட்டர்ஃப்ளை ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்லாம் இல்லை. அடுத்து நான் அதையும் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற கேக்கை நடு சென்டரில் ஒரு லைன் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி ஆப்போசிட் சைடில் திருப்பி வைக்கணும். நம்ம எடுக்கும்போது டேமேஜ்லாம் ஆகும் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்து பட்டர்ஃப்ளை ஷேப்புக்கு கட் பண்ணி ஐசிங் பண்ணும்போது அது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவல் பண்ணிடலாம். பட்டர்ஃப்ளை ஷேப்புக்கு இந்த மாதிரி கீழே வந்து குறுகலாக மேலே வந்து விரிவாக நம்ம செட் பண்ணிக்கணும். அப்படி கீழே குறுகலாக இருக்க சைடு இந்த சைடும் அந்த சைடும் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மேலே விரிவாக இருக்கிற பக்கம் லைட்டாக ஒரு வந்து நேராக இருந்துச்சா, இப்போ நேராக இல்லாமல் லைட்டாக அப்படி வளைஞ்சு அந்த ரெக்கை ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்துடலாம். அவ்வளோ இந்த கேப்பு ஃபுல்லாமே நான் ஐசிங் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், ஓரளவுக்கு பட்டர்ஃப்ளை ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. இதுதான் ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே நம்ம டிசைன் போடுறது தான். நமக்கு விருப்பமான கலரில் விருப்பமான டிசைன் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். எனக்கு பிங்க் கலரில் வேணும் அப்படிங்கிறக்காக நான் பிங்க் கலர்லேயே டார்க் கலரும் லைட் கலரும் 2மே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெக்கையில் என்னென்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கேக் வேறு யாருக்கும் இல்லை, எங்கள் பொண்ணு பர்த்டேக்காண்டி தான் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். அதனால் எங்களோட சாய்ஸ் தான். எங்கள் பொண்ணு பிங்க் கலரில் கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி நாங்கள் பிங்க் கலரில் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், ஃபைனலாக இந்த பட்டர்ஃப்ளை கேக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா வீடியோஸ் அடுத்தடுத்து கண்டிப்பாக வரும். அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.